வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். டிஆர்பியிலேருந்து ஆனுவல் பிளானர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பீங்க ஆனுவல் பிளானர் வந்து எப்போ போடுவாங்க அப்படின்ட்டு. ஆனால் ஆக்சுவலாக வந்து ஆனுவல் பிளானர் வந்துருச்சு அப்படிங்கிறதுக்காண்டி மட்டுமே வந்து நம்ம வந்து ஹாப்பியாக முடியாது. ஏன்னா வந்து இதுக்கு முன்னாடியும் நிறைய ஆனுவல் பிளானர் வருஷம் விடுவாங்க. பட்டு எக்ஸாம் மட்டும் கரெக்டாக நடத்துவாங்களா அப்படிங்கிறது ஒரு சந்தேகம் தான். ஏன் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் வந்து பார்த்தீங்கன்னா 2023 வந்து 23-24 நினைக்கிறதுல வந்து இந்த எஸ்சிஆர்டின்னு ஒரு எக்ஸாமினேஷன் லெக்சர்ஸஸ் போட்டாங்க. அது ஒன்றும் நடத்தவே இல்லை. அது இந்த இதில் அந்த இதே காணும், எஸ்சிஆர்டிங்கிறதே காணும். ஸோ அதனால் வந்து ஆனுவல் பிளானர் வந்து போட்டதுனால வந்து கன்ஃபர்மேஷன் நம்ம சொல்ல முடியாது. பட் ஆனால் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆனால் இதில் நம்ம இப்போ இந்த 2025 வெளியிடப்பட்ட இந்த ஆனுவல் பிளானரில் வந்து பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் வந்து கண்டிப்பாக நடக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். அது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு செட் எக்ஸாமினேஷன் போட்டிருக்காங்க. அது ஆக்சுவலாக வந்து ஆனால் ப்ரீவியஸ் இயர் ஆனுவல் பிளானரில் வந்து அது இல்லை. இதை வந்து போட்டு என்ன பண்ணிருக்காங்கன்னா நாங்கள் ஆல்ரெடி நாட்டிஃபை பண்ணி எக்ஸாம் நடத்திட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ அதனால் வந்து அதுக்கடுத்து வந்து இந்த அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து ஏபி அப்புறம் அசோசியேட் ப்ரொஃபஸர் லைப்ரரி இது ஃபில்அப் பண்ணுறதுக்கு வேண்டிய நோட்டிஃபிகேஷன் வந்து ஆல்ரெடி அண்ணா யூனிவர்சிட்டி மூலமாக ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கு எக்ஸாமினேஷன் கூடிய சீக்கிரத்தில் வைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து லா காலேஜ் அது நமக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கும் போடுறதா சொல்லியிருக்காங்க. 4000 வேகன்சி இருக்குது. இதற்கான ஆல்ரெடி வந்து ஃபுல் அந்த நோட்டிஃபிகேஷன் பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோ கொடுத்துருக்கோம். மறக்காமல் மேலே ஒரு லிங்க் கொடுத்துருக்கோம், இல்லை டிஸ்கிரிப்ஷன் கொடுக்க செக் பண்ணி பாருங்க. ரைட்டா? அதில் இப்போ சிலபஸ் என்ன, பேட்டர்ன், எக்ஸாம் பேட்டர்ன் என்ன, இது மாதிரி அதுக்கான எலிஜிபிலிட்டி இந்த மாதிரி எல்லாமே நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். அதை செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலோட கோரே வந்து பார்த்தீங்கன்னா பிஜி அசிஸ்டன்ட் எக்ஸாமினேஷன் தான். ஸோ அந்த பிஜி அசிஸ்டண்ட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட அக்டோபர் நவம்பர் கிட்ட கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நவம்பரில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா எக்ஸாமினேஷன் வந்து நவம்பரில் அதுக்கு முன்னாடியே கால்ஃபர் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து நவம்பர் டார்கெட் பண்ணிக்கிறோம். ஸோ அதனால் நவம்பரில் வரும். அதனால் அதுக்காண்டி நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிடி அசிஸ்டன்ட் யூஜிடிஆர்பி வருது. யூஜிடிஆர்பி வருதுன்னா அதுக்கு முன்னாடி டெட் எக்ஸாமினேஷன் வைப்பாங்களாங்கிறது தெரியல. அதில் போடலை, டெட் வைப்பாங்களா அப்படின்ட்டு உறுதியாக போடல. ஸோ அதனால் வந்து ஆல்ரெடி டெட் எக்ஸாமினேஷன் முடிச்சு ப்ரீவியஸ் இயரில் வந்து கிளியர் பண்ண முடியாதவங்க இந்த தடவை ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக கிடைக்கும். எனக்கு இந்த இடமும் வேகன்சி வந்து 1000க்கு மேலே இருக்குது. நம்ம சயின்ஸுக்கு எவ்வளோ இருக்குன்னு நமக்கு தெரியல எக்ஸாக்டாக, பட் இருந்தாலும் அதையும் ட்ரை பண்ணணும். ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பி அந்த பிஜி அசிஸ்டன்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் வந்து 1900 நினைக்கிறேன், அதுக்கு மேலே வருது. நம்ம எப்படியும் ஃபிசிக்ஸ்க்கு வந்து எப்படி ஒரு 60 கிட்ட வரும்னு நினைக்கிறேன். எக்ஸாக்ட் கூட தான் வரும். பெரும்பாலும் எதுக்கு நிறைய போகும்னா தமிழ், இங்கிலீஷ், காமர்ஸ் இந்த மாதிரி தான். தமிழ், இங்கிலீஷ் தான் நிறைய போகும். ஃபிசிக்ஸ்க்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50+ வச்சுக்கலாம். நம்ம எனக்கு கூட தான் வரும். ஒரு 50+ நம்ம அப்ராக்சிமேட்டாக வச்சுக்கலாம். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், பிஜிடிஆர்பிக்கு நான் வந்து ஆல்ரெடி நம்ம லேட்டஸ்ட் சிலபஸை பேஸ் பண்ணி ஒரு 2 யூனிட் போட்டிருக்கோம். அதுக்கடுத்து போட முடியல பர்சனல் ரீசனால. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நானும் அடுத்தடுத்து வீடியோ போட பார்க்குறேன். நிறைய பேர் வந்து பெய்டு டெஸ்ட் சீரிஸ்க்கு வந்து அந்த என்ன ஆச்சுன்னு கேட்டீங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். முன்னாடி வந்து நம்ம வந்து மொதல் ஸ்டார்ட் பண்ணல 25 கொஸ்டின் வச்சு பண்ணோம். அதுக்கு 50 கொஸ்டின் பண்ணோம். இந்த தடவை நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா 100 கொஸ்டின் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். அதாவது மொத்தம் 1000 கொஸ்டின்ஸ் வந்து 1000 மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் நான் ப்ரிப்பேர் பண்ணலான்னு இருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கொஸ்டின்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனாகவே நான் சொல்கிறேன் எங்கேருந்து எடுக்கிறேன் அப்படிங்கிறது நான் சொல்லிடுறேன். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதர் ஸ்டேட் எக்ஸாமினேஷன் நடத்திருப்பாங்கல்ல, நாட் ஓன்லி அந்த பிஜி அசிஸ்டன்ட் எக்ஸாமினேஷன், எல்லா வகையான எக்ஸாமினேஷன் நம்ம சிலபஸில் வந்து இருக்கக்கூடிய டாபிக்ஸ் வந்து அதர் தான் என்ன எக்ஸாமினேஷன் இருக்குதோ எல்லாத்தையுமே நான் வந்து கம்பைன் பண்ணி எடுக்கிறேன். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு விருப்பம் வந்தால் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள், அட்டன் பண்ணலாம். நான் இன்னும் அனௌன்ஸ் பண்ணுவேன், அப்போ வந்து அட்டன் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து கொஸ்டின் எங்கே எடுக்கிறேன் அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியாமல் போயிடக்கூடாது. ஏன்னா அதனால தான் வந்து அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டெக்ஸ்ட் புக்ஸ் நமக்கு வந்து எனக்கே தெரியாத நிறைய புக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனலில் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் ஷேர் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக வந்து ஃபுல் புக் இல்லாட்டியும் இந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறாங்க. அது ரொம்ப நாலேஜபிளாக இருக்குது. ஸோ அதனால் வந்து ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த சேனலை ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம டெலிகிராம் சேனல்லையும் அந்த குரூப்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நீங்கள் இப்போ இந்த ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் செட் எக்ஸாமினேஷன் நீங்கள் அப்ஜெக்ஷன்ஸ் ஏதாவது நீங்கள் செய்ய விரும்புனீங்க அப்படின்னா நான் என்கிட்டே அந்த புக்ஸ் இல்லை. அந்த அளவுக்கு ஒரு நாலேஜபிளான நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே புக்ஸை கேதர் பண்ணி நம்மளோட டேலண்டடாக இருக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து அந்த அளவுக்கு அவங்க வந்து இன்வால்மெண்ட்டோட ப்ராப்பராக வந்து பண்ணுறாங்க. அதனால் நீங்கள் அந்த மாதிரி குரூப்பில் வந்து நம்மளை விட வந்து பார்த்தீங்கன்னா இந்த குரூப் நீங்கள் ஃபாலோ பண்ணி அப்படின்னா நிறைய பேர் வந்து கேதர் பண்ணிக்கலாம். பட் அவங்க வந்து அவங்க ஃப்ரீ டைமில் தான் நமக்கு வந்து ரிப்ளை பண்ண முடியும். ஸோ அதனால் வந்து அந்த குரூப் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு வேணுங்கிற ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஹெல்ப் பண்ணுவாங்க கண்டிப்பாக. எனக்கு வந்து என்னை விட நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால் வந்து அதில் நிறைய பேர் வந்து ஆல்ரெடி போஸ்டிங் இருக்கிறவங்க இருக்கிறாங்க, ப்ரிப்பேர்டாக இருக்கிறவங்க இருக்காங்க. ஸோ நான் அந்த குரூப்பில் லிங்க் எல்லாமே நான் கொடுக்குறேன், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லாமே ஃப்ரீ தான். சரி, அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது நாலேஜ் கெயின் ஆகலாம்.
நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டாண்டர்ட் புக்ஸில் வந்து கொஸ்டின்ஸ் எடுக்கிறோம். புக் பேக்ஸோ இல்லாட்டி உள்ள கூடிய இதெல்லாமே. ஆக்சுவலாக வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஒரு என்ன பெருமைப்படுத்திக்கணும் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம செட் எக்ஸாமினேஷன் 2025 நடந்த பெரும்பாலான கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம செட் எக்ஸாமினேஷனுக்கும் வச்ச அந்த பெய்டு டெஸ்ட் சீரிஸ் கேட்டதை விட பிஜிடிஆர்பி எக்ஸாமினேஷனில் நம்ம வச்சோம் பார்த்தீங்கன்னா பெய்டு டெஸ்ட் சீரிஸ் அதில் இருந்தால் கேட்டிருக்காங்க. அந்த ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கிரிட்டிக்கல் ஃபீல்டு இருக்குது பார்த்தீங்களா, சூப்பர் கண்டக்டரில். அந்த சூப்பர் கண்டக்டரில் வந்து பார்த்தீங்கன்னா அது 2 கொஸ்டின் நானே அட்டன் பண்ணேன். அந்த 2 கொஸ்டினுமே அதுலேருந்து கேட்டாங்க. எனக்கு ஐம் ஹாப்பி. ஏன்னா வந்து கொஸ்டின் எடுக்கிறது வந்து நாம ஒன்று எடுத்து நம்ம ஸ்டாண்டர்ட் எடுக்கிறங்கிற பேரில் வந்து எடுத்து அவங்க அந்த இயர் எங்கே எக்ஸாமினேஷன் கேட்காம போயிடக்கூடாதுல்ல. ஸோ அதனால் வந்து நான் அந்த எடுத்த கொஸ்டின் நீங்கள் நம்ம அந்த செட் எக்ஸாமினேஷனுக்கும் வச்சதை விட இதுலேருந்து நிறைய கேட்டிருக்காங்க. பிஜிடிஆர்பி எக்ஸாமினேஷன் நம்ம பெய்டு டெஸ்ட் சீரிஸ் அட்டன் பண்ணவங்களுக்கு தெரியும், நிறைய கொஸ்டின்ஸ் வந்து அதுலேருந்து கேட்குறாங்க. ஏன்னா நானே அது ரீகால் பண்ணாமல் தான் நானே போயிட்டேன். ஸோ நான் ரீகால் பண்ணியிருந்தாலும் நிறைய எடுத்துக்கலாம், பட் சில கொஸ்டின்ஸ்க்கு நானே மிஸ்டேக் பண்ணியிருக்கிறேன். அதனால் வந்து அந்த பெய்டு டெஸ்ட் நான் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக சொல்கிறேன். அதை நம்ம இந்த 1000 கொஸ்டின்ஸ் எடுத்து முடிச்ச பிறகு அந்த பழசு நடந்ததை உங்களுக்கு நான் ஃப்ரீயாகவே சென்ட் பண்ணுறேன், கொடுக்குறேன். அப்போ இதில் ஒரு 1000, அதில் ஒரு 1000, அதில் ஒரு 1000 கிட்டத்தட்ட ஒரு 2000 மியூசிக்கு வந்து நான் உங்களுக்கு தரேன். சரி, அது நான் பின்னாடி வந்து ரேட் பேசிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கண்டிப்பாக வந்து கம்மியாக தான் இருக்கும். அவங்க விருப்பம் முக்கியமாக பார்த்துக்கணும். அப்படியே ஒரு நாளும் வந்து நான் ஃப்ரீயாகவே கொடுத்தேன், பட் நிறைய பேர் அதை பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். அந்த பிஜிடிஆர்பி கொஸ்டின்ஸ் நீங்கள் ரெஃபர் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செட் எக்ஸாமினேஷனுக்கு கேட்டிருக்காங்க. அதுக்காண்டி நான் வந்து பெரிய ப்ரிடிக்ஷன் அப்படிங்கிறத சொல்லவில்லை. நம்ம லக்கு அதுலேருந்து நமக்கு எடுத்த கொஸ்டின் வந்து அதில் கீழே அது வந்து கேட்டிருக்காங்க. அது வரைக்கும் நான் எடுத்த கொஸ்டின்ஸ் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கேன். நம்ம வந்து கரெக்டாக பண்ணியிருக்கோம், கொடுத்த காசு வந்து கரெக்டாக உழைச்சிருக்கோம் அப்படிங்கிறது நல்லா தெளிவாக எனக்கே ஒரு ஹாப்பி. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா செட் எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா சில கொஸ்டின்ஸ் நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நியூமெரிக்கல் மெத்தட்ஸ் வந்து நான் நிறைய வந்து ஃபோக்கஸ் பண்ணி எடுத்திருந்தேன் செட் எக்ஸாமினேஷன் பெய்டு டெஸ்ட் சீரிஸாக. பட் நியூமெரிக்கல் மெத்தட்ஸில் வந்து இதில் எக்ஸாமினேஷனில் கேட்கல. ஃபார் எக்ஸாம்பிள் அது நம்ம டென்சாரில் வந்து நிறைய கேட்கல. ப்ரீவியஸ் நடச்சு பார்த்தீங்கன்னா 2018, 16 வந்து பார்த்தீங்கன்னா டென்சாரில் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தாங்க, டென்சார்ஸ் இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தாங்க. பட் இதில் வந்து இல்லை. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து அந்த ப்ரீவியஸில் தான் கண்டிப்பாக கேட்பாங்க அப்படிங்கிற ஒரு இது இல்லாமல் நம்ம பல வகையிலையுமே பல ஆங்கிள் இருந்து நம்ம வந்து கொஸ்டின் எடுக்கும்போது வந்து நமக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அதனால் வந்து பெய்டு டெஸ்ட் சீரிஸ் நான் சீக்கிரமே சொல்கிறேன். ஏன்னா வந்து நான் இன்னும் கொஸ்டின்ஸ் இப்போ 2 யூனிட் தான் எடுத்து முடிச்சிருக்கேன். ஏன்னா ஒரு கொஸ்டின் நான் தேடி எடுத்து கொஸ்டின் திருப்பி வந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு கவனமாக இருக்கிறேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா யூஜிடிஆர்பிக்கும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் கேட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ் யூஜிடிஆர்பிக்கு வந்து சிலபஸ் எதுவுமே இன்னும் மாற்றலாம், அஃபிஷியலாக எதுவும் வரல. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸ் எனக்கு தெரிஞ்சு மாறதுக்கு வாய்ப்பு இல்லை. நம்ம யூஜிடிஆர்பிக்கு வந்து நம்ம நம்ம யூடியூப் சேனல் வந்து கம்ப்ளீட் பிளேலிஸ்ட்டே இருக்குது. யூனிட் 1 யூனிட் 10 வரைக்கும் எல்லா டாபிக்ஸுமே கவர் பண்ணி வீடியோ போட்டிருக்கோம். அதை நீங்கள் ஒன்ஸ் கோத்ரூ பண்ணுங்க. அதுக்கப்புறம் நம்ம ரெஃபரன்ஸ் புக் போட்டிருக்கோம், அதையும் கோத்ரூ பண்ணுங்க. அதுக்குன்னு டெஸ்ட் யூஜிடிஆர்பிக்கு டெஸ்ட் வச்சிருக்கோம். அதுக்கும் 1000 மேலே தான் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் பெய்டு டெஸ்ட் சீரிஸ் வச்சிருக்கோம். அதையும் ட்ரை பண்ணி பாருங்க. சரியா, இது எல்லாமே பண்ண பிறகு உங்களுக்கு திரும்பி இன்னும் கொஞ்சம் நாலேஜ் வேணா மட்டும் நம்ம பின்னாடி வந்து பார்க்கலாம், ரைட்டா. ஸோ அதனால் வந்து யூஜிடிஆர்பிக்கும் ஸ்பெஷலாக வந்து இன்னும் நம்ம போடலை. இதுவே நமக்கு வந்து எனாஃப் தான். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாமினேஷனுக்கு வந்து இந்த கோச்சிங் சென்டர் சொல்லுங்க. நிறைய பேர் கோச்சிங் சென்டர் சொல்லுங்கன்னு நம்ம குரூப்லேயே நான் பார்த்துருக்கேன். என்கிட்ட தனியாக மெயிலும் பண்ணியிருக்காங்க, மெசேஜும் பண்ணியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் என்னை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா இது என்னுடைய ஒப்பீனியன். நான் பர்சனலாக எந்த ஒரு கோச்சிங் சென்டருமே நான் ரெஃபர் பண்ணதே கிடையாது, ரெஃபர் பண்ணவும் மாட்டேன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா கோச்சிங் சென்டரில் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. இப்போ நானே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன கோச்சிங் சென்டர் நடத்துறீங்கன்னா நான் கோச்சிங் சென்டர் நடத்துகிறேன். இன்ன வரைக்கும் முன்னக்கிட்டே காசு வாங்கிட்டு யாருக்கும் வந்து சர்வீஸும் பண்ணலை. ஏன்னா ஒன்ஸ் அதை வந்து வாங்கிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து நம்ம கட்டுப்பட்டு தான் அங்கே ஒர்க் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி எனக்கு விருப்பம் இல்லை. என்னுடைய பேஷனுக்காண்டி மட்டும் தான் நான் யூடியூப்லேயும் வீடியோ போடுவேன். டெஸ்ட் சீரிஸ் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல் நடத்தும்போது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டெஸ்ட் சீரிஸ் வந்து ஃப்ரீயாக தான் கொடுத்துட்டு அதில் நிறைய பேர் இன்வால்மெண்ட் இல்லாததுனால வந்து பார்த்தீங்கன்னா பே பண்ணிவிட்டு நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். ஏன்னா இன்வால்மெண்ட் இல்லை உங்களுக்கு எதுக்கு நம்ம நடத்திட்டு. ஸோ அதனால் வந்து இருக்கிறவங்களுக்கு மட்டும் நான் வந்து கொடுத்துருந்தேன். அதனால் வந்து நான் இந்த கோச்சிங் சென்டர் பர்சனலாக ரெஃபர் பண்ணுறது இல்லை. உங்களுக்கு விருப்பப்பட்டால் மட்டும் நம்ம டெலகிராம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, நிறைய பேர் மற்ற கோச்சிங் சென்டர்லேயே ஜாயின் பண்ணியிருப்பாங்க. அதை நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க, ரைட்டா. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச எதுவுமே நான் ரெஃபர் பண்ண மாட்டேன். ஐ எம் நாட் ஜஸ்ட் எனி கோச்சிங் சென்டர். சரியா ஃப்ரெண்ட்ஸ், மேற்கொண்டு உங்களுக்கு எதுவும் டவுட்ஸு, கமெண்ட்ஸு, ஏதாவது கருத்துக்கள், சஜஷன்ஸ் இருந்தால் கூட மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம டெலகிராம் சேனலில் மறக்காமல் ஜாயின் பண்ணிங்க. அது கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான். அது யூஸ் பண்ணிக்கோங்க. நிறைய நோட்டிஃபிகேஷன்ஸ் நிறைய எனக்கு என்ன தெரிஞ்சதோ எல்லாமே நான் ஷேர் பண்ணுவேன். அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. குரூப்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அது நீங்கள் வந்து டெக்ஸ்ட் பண்ணிக்கலாம், இமேஜ் ஷேர் பண்ணிக்கலாம். அதை நீங்கள் பார்த்துக்கோங்க, ரைட்டா. ஃப்ரெண்ட்ஸ், எனி டவுட்னா கமெண்ட் பண்ணுங்க, ரைட்டா. தேங்க்யூ.